அடந்ததொருவன காடா என் கிழவன் படுத்திருப்பது கள்ளிச்செடி உடமரம்மா இணைய நாடு ஊரா பெருவாங்க வச்சே என் கள்ளிச்செடி காலி முனி ஐயா கொஞ்ச நேரம் உன் கள்ளிச்செடி பிறகரைய விட்டு இந்த ஐயூரு கிராமத்துல உள்ளே உன் தம்பி மண்டு கருப்பானையும் கரந்த மலையும் கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா எந்த குதிரடா என் முனியாண்டி இன்னைக்கு ஐயூருக்கு நீ வர்ற சொந்த குதிரை 5 ஜடை பரசி வர என் செல்லா எம்மா சப்த கன்னிமார்களையும் அரவு மஸ்தானையும் கூட்டிக்கிட்டு வெள்ள குதிரை ஏறி என் ஐயூரு ஐயனாரு நீ விளையாட நேரமாச்சு குத்த வச்சது மதுரை மேல மடக்கம்மாயா பாண்டியாய் நீ கால் வச்சு கை கழுவன கலுங்கடி போட்டாலாம் தங்கியிருப்பது வட்டாயுர நீ என் பாண்டி முன்னி செத்த தாமத சப்பா கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணி எல்லைய விட்டு இந்த ஐயூரு சாமிகளை பார்க்க கொஞ்ச நேரம் நீ எந்திரி ஒத்த காலு சப்பானி அவனுக்கு பிறவில ஒரு கால் நொட்டியப்பு நீ படுத்தது கருங்கடியா நொட்டி போலடா இன்னைக்கு அலறுதுடா இத்தி மரம் ஆடாத ஜாமியும் என் கலிஜரி உடமரத்தன கூப்பிட்டாடும் இறங்காத தெய்வங்களும் என் 18ஆம் படியான கூப்பிட்டா இறங்கும் நாடு மலையாள நாடு அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா கருப்பு ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில நீ மேனாட விட்டு கருப்பு நீ நாடு அழகர் கோயில் இறங்கும் போதும் அந்த 18 நாடர்களையும் நீ படிக்கட்டாக்குனது உண்மையானா கொஞ்ச நேரம் தான் ஐயூரு சாமிகளை கூட்டிக்கிட்டு இங்க மக்கள் எல்லாம் கண்கலங்கி நிக்குதுடா கருப்பு இந்த மக்களை காப்பாத்த கொஞ்ச நேரம் புறப்புறாண்டா 18ஆம் படி பெரிய கருப்பு கருப்பு கூட வாடா காளிமுனி ஐயா ஹலோ 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 அண்ணா இந்த பெட்டி மைக்கு பேசு ஹலோ வாலியம் போடு ஹலோ 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 வாலியம் முதல் இருந்த மாதிரி ஏன் குறைக்கிறீங்க குறைக்காம ஹலோ 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 ரெடி சார் ரெடி சார் ரெடி சார் டேக் போலாம் ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ பாண்டியகுமாரி பவானி
கல்யாணி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டும் வரம் தர அம்மா தாயே வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி வேத வேதாந்தயே நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி நாவில் உனை பாட நலம் தருவாய் அம்மா நாவில் உனை பாட நலம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாய் மீனாட்சி மாயவன் சோதரி உமா மகேஸ்வரி மாயவன் சோதரி உமா மகேஸ்வரி மங்களம் அருளும் ராஜராஜேஸ்வரி மங்களமருளும் ராஜராஜேஸ்வரி நலம் தருவாய் என் தாய் மீனாட்சி நலம் தருவாய் தாய் மீனாட்சி மீனாட்சி தாயே மதுரை மீனாட்சி வணக்கம் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்ததையா ஹலோ ஹலோ நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த எம்கேஆர் வந்தேனுங்க சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க சீர்திருத்த எம்கேஆர் வந்தாருங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பத்து பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பத்து பாடி அழகான கோமாளி வந்தாருங்க ஊரை விட்டு ஊரு வந்து காதல் கீதல் செய்யாதீங்க பேரு கட்டு போனதுன்னா அப்படி உனக்கு கிடைக்காதுங்க விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பத்து பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனே பாப்பா இன்னும் குறைய கூட பேசிட்டு போய் பாடு பாது தப்பு பொன்னாட போடணும்ல அதை போட்டுக்கிறேன் சித்தப்பா பொன்னாடி அவனே தூக்கிட்டு போயிட்டாங்க அருமையான கூட்டம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த டீ கடை வச்சிருக்க 2 பேரும் எங்கப்பா 2 பேரும் நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கிடுவேன் கலித்தா கம்மா தண்ணியை கலந்துட்டியே இந்த காசுலாம் உனக்கு லெவிக்குமா இது என்னப்பா இப்படி சுருட்டி வச்சிருக்கிய எப்பா அதை ஆன் பண்ணணும்ப்பா அருமை தம்பி நமது ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஐயூர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஏன் அவர் நிக்கிறாப்புல ஐயரு போமுண்டாங்கிட்டு 6 மணி தோணுக்கு அன்பு தம்பி வக்கனா கொண்டு தம்பி கருப்பசாமி அவர்களுக்கு ஐயூர் கிராமத்தார் சார்பாக நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தினார்கள். மிருதங்கள் சொல்லும் தோப்பூர் தம்பி மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தினார்கள். பலவாத்தியத்து கொண்டிருக்கின்ற தம்பி மணிவேல் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தினார்கள். தாளம் கொண்டிருக்கிற தம்பி உன் பேர் என்னப்பா? மோகன். மோகன் மோகன் அவர்களுக்கு பொன்னாடை. ஒளி ஒளி போட்டாச்சா? யூடியூப் தம்பி காடமங்கலம் முருகன் மகன் பாண்டி அவருக்கு பதிலாக எங்களது பிரகாஷ் அவர்களை பெற்றுக்கொள்வார். கண்ணன் கண்ணா எல்லாரும் அங்கேயே உட்காந்துட்டீங்கன்னா துண்டு இல்லாம முண்டமா குளிக்க போறிய வாங்கடா. இந்த கூட்டத்தில் வேர்க்கலை வைக்கிறேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம்? யாரு வெதர்ல மிதிக்க போறியோ? யூடியூப் சேனல் தம்பி காடமங்கலம் முருகன் மகன் பாண்டிக்கு பதிலாக
மிகப்பெரிய ஒரு பிரஸ் எடுத்து பெயிண்ட் அடிக்கக்கூடிய தம்பி பிரகாஷ் அவர்கள் இதை பெற்றுக்கொள்வார். 2 துண்டா போட்டு விடுங்கப்பா. ரைட், வேற யாருக்குப்பா போடணும்? ஈபி கொடுத்து விடுப்பா, கொடுத்து விடு. வேட்டியை கூட கழட்டி கொடு, கட்டி குழி ஓடிடு. வேற யாருப்பா? நாளைக்கு தான் அவங்க. சரி, நீ போய் மருமகளை பார்த்துக்கிட்டு உன் டூட்டியில் கட்டாரு. அதுக்கு தானே தாலி வர்ற, எதுக்கு நீ உள்ள வர்ற? எங்க அப்பேந்தேன் சித்தப்பேன் பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்தி மறக்க முடியாத கிராமம். போன வருஷம் வரும்போது நாரதரசியனோட நாடகம் முடிஞ்சிருச்சு, மழை வேஞ்சிருச்சு. இவன் பிடிச்ச தருத்தி நின்றேன். கூப்பிட்டா கறந்த மழை வருமா? கருப்பே வருவானா? கட்டாயம் வருவேன். எக்கோ வச்சு ஏத்து சிங்க. ஹலோ ஹலோ. அன்னை தந்தை தான் வணங்கி ஐயூர் கிராமத்தில் ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க ஆண்ட ஐயூர் கிராமத்தில் உள்ள என் புள்ளா பொய்ய ஜாமிடா. நீ நீதிக்கும் நாயத்துக்கும் பேர் போன என் கரந்த மலைய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இங்க உள்ள மண்டு கருப்பனையும் இங்க உள்ள செல்லாயம்மனையும் ஐயனாரையும் இந்த சப்த கன்னிமார்களையும் கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி போட்டலில கொஞ்ச நேரம் நீ அரும்பு உரையாம எந்திரி. கருப்பேன் கூட்டத்தில் அருளரங்கி ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. கருப்பு, உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா. என்ன நினைக்குது இந்த ஐயூர் கிராமத்தில் இந்த மக்களை காக்க வந்த சாமி? என்ன நினைக்கிறாரு என் கறந்த மலை? என்ன நினைக்கிறாரு? தங்கச்சி குலவ ஓட்டா அண்ணே அருளரங்கி ஆடுவேன், கச்ச கட்டுவேன். நீ ரோஜாக்கார தங்கமுடா கறந்த மலை. என் மண்டு கருப்பனையும் கூட்டிக்கிட்டு எங்க பாட்டங்க சொன்ன சொல்லு, எங்க முப்பாட்டையும் புடிச்சு வச்ச புடிமண்ணு மாறுமாடா ஐயூர் சாமி. இந்த நாட்டு மக்க உன் வீரத்தை அறியணும். கொஞ்ச நேரம் நீ அரும்பு உரையாம எந்திரி. அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி ஐயூரு உள்ள போய ஜாமிடா. என் கறந்த மலைய நான் வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி
உயிரினும் மேலான என் பாச தமிழ் உறவுகளே, பசித்தோருக்கு உணவு கொடுத்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆஞ்சிங்கங்களை அத்தனை பேருமே கர்ணனாக நினைத்து நான் வணங்குறேன். எம்கேஆர் நம்மளுக்கு பசியை போக்கி என்னதான் தண்ணியை போட்டு நம்ம நோத்தவங்கமாலும் அடித்தாலும் வீட்டை விட்டு போகாமல் நமக்காக பாதுகாத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தாய்மார்கள் அத்தனை பேருமே அன்னை திரசாவா நினைச்சு வணங்குறேன். எம்கேஆர் ஒளிபொலி அமைத்து கொண்டிருக்கின்ற ஐயூர் விஜயா மைஜெட் சொந்த ஜாமான் தானே, சொந்த ஜாமான வாடகைக்கு எடுத்திருக்க. வரும்போதெல்லாம் பார்த்தேன் ஆர்வி ஜெயன் தானே, அது வேறையா? இதுவும் நம்ம ஜாமான் தானே? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சொந்த ஜாமான்ற வாலிமுல்ல கொஞ்சம் சார் போச்சு ஏற்றுச்சிங்க ப்ளீஸ். எவ்வளோ தூரத்துக்கு ஏற்றுறியா அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்கு ப்ளீஸ். கோவப்படுறியானே? கோவப்பட்டேன்னா பொண்டாட்டி இல்லாமல் தெரியும். கோவப்படவே கூடாது. பூரா எங்கள் அண்ணன் பெரியம்மா மையன் சிவன் ராத்திரிலேருந்து ஒரு மாதிரியா கப்புளிங் தெரியும். வெளியூர்லேருந்து வருவதந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த ஒரு ஆள் தானே தமிழ்நாடு, நீங்கள் போனா ஆஸ்திரேலியாவா, நீக்குறவா, அமெரிக்கா மசத்தை பிடுங்கினேன். அமெரிக்காவும் ஈரானும் சண்டை ஓட்டு கடைசியில் நம்ம ஆளுக சிலிண்டர் இல்லாமல் தர்றேன். அதில் எச்சு கார்த்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாரு, சிலிண்டருக்கு குசை போட்டால் நிறைஞ்சிருமா. அவனை மாதிரி ஒரு காமெடியும் உலகத்தில் இல்லைடா. எச்சு கார்த்திக் தலையை விரிச்சு போட்டு அவன் பாட்டுக்க சுற்றி திருவேன். நல்ல பையன். ஈரானும் அமெரிக்காவும் போர் தொடுத்தா ட்ரம்பு வேற யாரும் கிடையாது, எங்கள் அம்மா பெற்றவர். ஆமாம், கேசரி தள்ளின்னு அங்கே ஓடிட்டேன் அமெரிக்காவும். ஒரே ஒரு விஷயம், போர் எந்த நாடு தொடுத்தாலும் ஒன்று வீரனுக்கு வீரன் சண்டை போடுறதே அழகு. அதை விட்டு 160 பள்ளி மாணவிகளை கொன்ற ட்ரம்ப் நல்லவனா கிடையாது, தப்பு. ஏன் இருக்கிய? ஆனா எந்த நாடு போர் தொடுத்தாலும் இந்தியாவை நெருங்க முடியாது. ஒரே ஒரு தமிழன், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்படி போடு. ட்ரம்ப் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, அவ ஊர்ல தமிழ்நாட்டில் ஒரு குண்டை போடுவோம்னு. நம்ம தமிழை அங்கிருந்து போட்டு விட்டேன். பூரா காசை வெட்டி போட்டுருவாங்க. ஒழுக்கமா இருந்தோன்னு டம்முக்கு 3 நாள் ஒண்ணு கொள்ளையன். தமிழன் என்று சொன்னால் நீங்கள் அத்தனை பேருமே எவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்க பார்த்தீங்களா? இங்க உட்கார்ந்துருக்க ஆளுங்க என்ன ஜாதி என்ன மதம்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. மொத்தத்துல ஓடுற ரத்தமும் பாசமும் ஒண்ணு. இந்த உலகத்திலே எத்தனை நாடுகள், இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருந்தாலும் சரி, என் தமிழ அன்புக்கு ஈடாகாது. உடனே சாதிச்ச மாதிரி கை தட்டுவீங்க. கணேஜி பையில கொடுத்து சொல்லி காமிப்பாங்க. யாரு சொல்றது இந்தா அங்கிட்டு பாரு, கணேஜி பையில தானே. கணேஜி பையில இனிமே உதட்டில் வைக்காத வெதர்ல வை, சுறுசுறுன்னு எரியும், அதோட அவிஞ்சு வை கடை. யாரு கேட்குறா? ஆனா ஊட உட்காந்துருக்க ஆளுக ரொம்ப சிரமம் தான். ஒண்ணுக்கு முட்டினாலும் போக முடியாது, அங்கனே கிடக்க வேண்டியதேன். புளி போடலாம்ப்பா. புளிக்கு பதிலாக மிளகாத்தூளை வாயில வை. எந்த பழக்கம் இல்லாம யார் இருக்கா? அந்த காலத்துல எல்லாம் பெரிய ஆளுகளுக்கு பழக்கமே கிடையாது. ஒல்லி ஒரே பழக்கம், சீமக்கருவை அடிப்பு. சீமக்கருவை ஒரு இடத்துல அசையுதுன்னா இங்க கிளவியை கொண்டுகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். பிச்சு எடுத்துருவேன். சீமக்கல்ல இருந்து கிளவி வெளியே வரும் 7 மாசம். அதோட வளகாப்புக்கு வண்டியில் ஏற்றிட்டு போயிடுவாங்க. சில கம்பெனி வச்சு நடத்திருக்காங்க. தொங்காஸ் இப்போ பூரா பொம்பளை கிடைக்காம பூரா தமிழ் செக்ஸ் வீடியோ. யாருதான் இங்க ஒழுங்கா இருக்கா? எந்த கெட்ட வழக்கம் இல்லாத ஆளு கை தூக்குங்க. யாராவது கூட்டத்துல தம்பி மணிக்கட்டோட உடைச்சு போடுவேன். யாராவது தூக்கு. எந்த கெட்ட வழக்கம் இல்லையா? தம்பி கொஞ்சம் உள்ள வரீங்களா? 3ஆம் ரூம்ல படுங்க. நரசுன்னு சொல்லி அவனுக்கு லாப்பு ஊசி ஒண்ணு போடுங்க. அது சென ஊசி. சென ஊசியா? லாப்பு ஊசியா? ஆனா பள்ளிக்கூடம் படிக்கின்ற காலத்திலே தன் குடும்ப சுமையை சுமக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபரையும் எம்கேஆர் வணங்குறேன். அதே மாதிரி அந்த தம்பி தாளக்காரன் பாப்பா சூப்பர். பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டே தாளம் போடுறேன். வாழ்த்துக்கள். லேடிஸ் பக்கம் நோங்குன குட் பாய் போய் மண்டி ஓடு. இப்ப யார் இருக்கா? முதல்லாம் பொண்ணு கிடைக்கலன்னு கவலையே பட மாட்டாங்க.
எங்கிட்டாவது வயக்காட்டு பக்கம் போவாங்க, ஒரு ஒம்பளை களை எடுத்துக்கிட்டு இருக்கும், தூக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த களை எடுக்கிற ஒம்பளை யார் மக, இன்னார் மக, சரி கட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுவாங்க. இப்போ பொண்ணு கிடைக்கல. என்கிட்டயே சில பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு என்ன ஜெய்ஜா கேட்குறேன், அண்ணே ஊர் ஊரா நாடகம் போறேன், என்கிட்ட லேடிஸ் இருக்குமானே? எப்படி இருக்கும்? 3 உள்ள தாயெல்லாம் கிடையாது. இப்போ அதையும் மிஞ்சிட்டாங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணதா நான் தாண்டா சொன்னேன். குடும்ப கட்டுப்பாடு பண்ணதா இருந்தா சரி, கெற்ப பைய இல்லாட்டாலும் கேரு பைய வச்சு அடிக்கணும்ட்டேன். ஆனா நான் என்ன சொன்னாலும் என் தம்பியை தெண்டாக்கி விட்டுறாங்க. ஓம் சக்தியை நான் தப்பா சொன்னேனாடா வெண்ணமைக்கலாம்? சொல்லவே இல்லையே. டிரைவர் மைத்த புடுங்கினேன், அவன் இவனும் குச்சிக்காரி பைய. ஆனா அந்த அவன் ஆட்டம் பிச்சுட்டான்டா பிரபுதவன் மாதிரி. டிரைவரும் ஆளு பார்த்தா சூத்துவத்தி மாதிரி இருக்கேன், ஆட்டம் பிரிக்கிறானாப்பா. நம்ம சிச்சி அந்த நான் ஓம் சக்தியை என்ன சொன்னேன்னா, கரெக்டாக கவனமாக இந்துக்கள் கலாச்சாரம் மாறாம பெண்கள் ஊரா ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன். அதை கட் பண்ணி விட்டேன். இந்த வண்டி சாஞ்சது, இந்த பொம்பளை வீடியோ எடுத்தது, இதை மட்டும் போட்டு விட்டாங்க. இப்போ இங்க சாமி ஓச்சே முளைப்பாரி, என்னப்பா முளைப்பாரியிலே தெரியும் யார் யாரு எப்படி விரதம் இருந்தா. பொம்பளை ஊரம் முளைப்பாரி தீட்டு போச்சுகளே, அது ஊரம் பக்தியோட போயிருக்குமாக்க கிடையாது. முன்னாடி எவ ஒரு ஆள முளைப்பாரியை பார்த்துக்கிட்டே அங்கே வாரு கவிதாவுக்கு எப்படி வளர்ந்துருக்குவார். நான் நல்லா தானே விரதம் இருந்தேன், புரிஞ்சு எங்கிட்ட சைடு வாச்சிட்டாலும் பூராமே அதானே முளைப்பாரி. ஏன் அதுக்கு பேரு முளைப்பாரி? ஏன் முளைப்பாரி? அவ்வளவுதான். இதெல்லாம் கேள்வி மயிரெல்லாம். சாமி என்றால் யார்? சாவை மிஞ்சி வந்தான் சாமி. எத்தனை சாமிக்கு நீ அன்னதானம் கொடுத்து, நீ எவ்வளவு சாமிக்கு வேல் போட்டு, நீ முருனா புல்லா தீக்குழி இறங்கி உருண்டு கொடுத்தாலும் சாமி உனக்கு அருள் கொடுக்காது. முதல்ல வீட்டில் இருக்க 2 சாமி எல்லாரும் கும்பிடுங்க. ஒன்னு தாய், இன்னும் ஒன்னு தகப்பேன். இந்த கை தட்டுற ஊரா ஆத்தா அம்மா காலில் விழுந்தானப்பா பள்ளிக்கூடம் போவ அனத்துறான்டா, வல்லான் டொங்காசுறான்டா. பருவு வெடிக்குதுன்னா இங்க வதறுதா. பெத்ததாய் தகப்பனை கண்கலங்காம எவன் ஒருவன் பார்க்கிறானோ அவன் தானையா உலகத்துல உண்மதமான தமிழன். வேறு பூரம் கேட்கறது கிடையாது. அதான் கிருனே இருக்கே. தாய் தகப்பை இருக்கு வரை அருமை தெரியாது. இந்த கூட்டத்துக்குள்ள ஆளுக்கு இடையிலாம நாயை யாருப்பா கூட்டு வந்தது? கேமரா பின்னாடி வர்ற யார் நாய் பாது, அதை உள்ள கொண்டு வா. ஆனந்த ஜனநாயகிக்கு பார்ப்போம். ஊசி போடாத நாயா. ஆனால் நாய்க்கு கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன வீடியோ? ஒரு ஆள் ஒரு 65 வயசு கிழவே நாயை போட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்க. கண்டாலிமே காலி துணியை குடிக்குமே. உனக்கெல்லாம் எதுக்கடா அந்த பொழப்பு? பிளாஸ்டிக்ல விற்கிதுல குருண மருந்து வாங்கிட்டேன். ஏல இந்த உலகம் அந்த அளவுக்கு மாறிக்கிருச்சு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், பொம்பளை பிள்ளைய வளர்த்த பெத்த தாய் தகப்பங்க அத்தனை பேரும் பத்திரமாக பார்த்து கொள்வது உங்களுடைய கடமை. அவங்க பாப்பா இவ பாப்பான கிடையாது. காலம் அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால ஒரு பாட்டு பாடுறேன். சரிதானப்பா? எக்கோ வைப்பா. விஜயா எக்கோ ப்ரோ. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மலைகளை போட்டுக்கிட்டு வாரம் அந்த மணிகண்ட பக்கத்தான போறோம். ஏ பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். காத்திய மஜத்தில வாரா ஏதா
பழனிமலை ஐயப்பனின் மேலே வணக்குது பன்னீருந்தி புளியும் எங்கே மணக்குது பன்னீரும் திப்புலியும் இங்கே மணக்குது பரதாமன் ஐயப்பனி மேலே மணக்குது பரதாமன் ஐயப்பனின் மேலே வணக்குது வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்க குயில் கூவுது கேளுங்கோ குடியேறுங்க கபடிய தூக்கிக்கிட்டு கரக மணியாட்டுங்கோ ஆகவடிய தூக்கிக்கிட்டு கரகம் அறியாட்டுங்க பழனிமலை போவோமா பழனிமலை போவோமா பக்தர்களே வேகமா பக்தர்களே வேகமா பழனிமலை போய் விட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா பழனிமலை போகி விட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவா வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்க குயில் கூவுது கேளுங்கோ குயில் கூது கேளுங்க கபடிய தூக்கிக்கிட்டு கரக மணியாட்டுங்கோ மாலை ஓட்ட ஆளு மட்டும் கை தட்டலாம் எப்படி மாலை ஓடுவே மாலை ஓட முடியாதுல்ல அந்த குளிர் காலத்துல கட்டிங்க போட்டா தானே தூக்கம் வரும் ஆனால் ஆண்களை விட பெண்கள் தான் பத்தியிலே சிறந்தவங்க தாய்மார்ல தான் அதுகளும் இறுகி கிடக்குது நாடகமா வேற என்ன மாடா பெண்கள் உங்களை வச்சு தாத்தா பக்தி உங்களோட தான் வாரத்துக்கு 7 நாள் விரதம் இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்காரு பக்கத்து வீட்டு இலையில சாப்பிடக்கூடிய விரதம் எனி டைம் விரதமா ஆனா கட்டுன கணவனை எந்த ஒரு பெண்மணி தூக்கி போட்டு மிதிக்கிறியோ உன் காலில் ஆணி புறப்படும் ஆம்பளை எல்லாம் பாவம்பா இந்த பெண்கள் ஆம்பளையை எப்ப அடிக்கிறாங்கன்னா இவன் நிறைய போதையில இருப்பேன் பார்த்தா சட்டியை பிரட்டி போட்டிருப்பேன் பாக்கெட்டு உள்ள கிடக்கும் வெதற வெளியே கிடக்கும் அப்பத்தான் அடி வாங்குவேன் அதே மாதிரி என் ஆண்சிங்கள் அத்தனை பேருமே தண்ணி அடிங்க நான் வேணாம்னு சொல்லல நான் திருத்துறதுக்கு நான் பெரிய டாக்டரும் கிடையாது அவங்க திருந்தாத்தேன் அவங்க திருந்த முடியும் இந்த பெரியவங்கெல்லாம் இங்க இருக்கா இந்த பெரியவங்களுக்கு தான் தெரியும் அந்த குடும்பத்தினுடைய வலி எல்லாமே பெரியவங்கெல்லாம் இங்க உட்காந்துருக்கா ஏன்னா அந்த காலத்துல பெரிய ஆளுக்கு பூரா சாராயம் தான் ஒரு பாட்டில் சாராயத்தை அடிச்சாருன்னா பொண்டாட்டி தான் அடிவாங்க மூங்கி கம்புட்டை போட்டு பொருணா புள்ள அடிப்பாங்க அது கோவத்தில் 2 தலாணி போட்ட தலையில தூக்கி வச்சு பஸ் ஸ்டாப் வரைக்கும் போகும் பஸ் வராது திரும்பி அவன்கிட்டே குத்து பொறுமுன்னு வந்துடும் ஆனா இப்ப தண்ணியை போட்டு பொண்டாட்டியை அடிச்சவன் செத்தேன் அடிக்க முடியாதுல்ல ஒரு அறதே அறைவேன் ஏய் இங்க வாடி சத்துன்னு அறைவேன் அது உள்ள போய் பாவாடையை கழட்டி விட்டு கப்ளிங் பேண்ட் சட்டையை போட்டு வந்து பூரா கராத்த கும்பு முதலருவில் நடந்ததை கேளு சொல்லுங்க வாத்தியாரே எங்க ஊர்ல ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இவன் என்ன பண்ணியிருக்கேன் பரிசம் போட்டு 1 மாசமா வீடியோ கால் வா குளிக்கும் போது வா அப்படி வான்றிருக்கேன் அது கராத்துல 3 பெல்ட் வாங்கியிருக்கு இவன் முண்டைக்கு தெரியல சரி முதலருக்கு பால் சம்போட போயிட்டு பேண்ட்டை போட்டு அடிச்சிருக்கு ஊன்னு அடிச்சவனே அவங்க அப்பா இந்த மாப்பிள்ளையோட அப்பா வெளியே நின்றுக்கிட்டு டேய் வெண்ணமேனே சிறுத்து பண்றா கோளார மிச்சா என்னைய மாதிரி கிரு கண்டாலுமே கொஞ்சம் மெதுவா மறுபடியும் ஐயோன்னு சத்தம் கேட்டிருக்கு அவங்க அம்மா இந்த மாப்பிளோட அம்மா போய் டேய் நொப்பையும் பாரு வேகம் வேணாம்ப்பா காலையில வந்திருக்கேன் மூஞ்சி இஞ்சில வீங்கி காலை அப்படி கெந்துக்கிட்டேன் என்னடான்னு கேட்டவனே அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கேன் கொஞ்ச நேரத்தில் கொள்ள தெரிஞ்சான சண்டாலை பல்லாம் ஏன் சொல்றேன் கல்யாணம் என்பது என்ன எல்லாரும் நினைக்கிறீங்க பிள்ளை வைக்கிறதுன்னு கிடையாது கல்யாணம் பண்றது எதற்கு முப்பாட்டை வச்சானா நம்மளோட அந்த வாரிசுகள் போயிடக்கூடாது வாழைகடி வாழையாக வாரிசுகள்லாம் வளர்ந்து இப்பூலோகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக தான் கல்யாணம் ஒன்றை கண்டுபிடிச்சான் எல்லாருமே உண்மைதானே ஆனா கல்யாணம் பண்ணாளுக்கு 1008 கவலை முதல்லாம் பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடத்திலே படித்தார் அகில உலகத்துக்கு பய காட்டினார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இன்னைக்கு என்ன பண்றான் பூரா காசு இருக்க ரப்புல எல்கேஜி படிக்கிறதுக்குள்ள 7 லட்சம் செலவுன்றேன் அதுக்கு என்ன தெரியும் எல்கேஜி போய் படிச்சவனே உடனே ஏபிஜே பூரா கத்துக்கிறவானாக்க கிடையாது கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் படுக்க போறதுக்கு ஒரு ஆயம்மா சோத்தை ஊட்டி விடுறதுக்கு 5000 வெளியே இருந்தா கழுவுறதுக்கு 7000 ரூபாய் காலையில ஒரு 7 மணிக்கு ஒரு மஞ்ச வேன் வந்துருது வெம்பாம விவரம் இல்லாம அழுகிறேன் எம்மா போக மாட்டேன் அவங்க அம்மா இட்லியை பூரா வாயில திணிச்சு இந்த குக்கர் சாறு புளி வாங்கி வர கிரிச்சா கிரிச்சான்னு குழந்தைகளை
5 வயசு ஆனதுக்கு அப்புறம் சேர்த்தீங்கன்னா அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளும் அன்பு உறவுகளை நம்ம அதை பார்க்கறது இல்லை. வீட்டில் பொழுதுன்னைக்கும் புள்ள அழுதுகிட்டு இருக்காண்டு எங்கிட்டாவது போய் சுத்தி திரிஞ்சிட்டு வரட்டும்னு எல்லாரும் பள்ளிக்கூடம் சேர்த்து விடுறிய. அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படித்துத்தான் தமிழகத்திலே பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் பேரும் புகழும் பெற்றார்கள். இதான் உண்மை. நானா அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படிச்சேன். பப்புனா வரலையா? நீங்க எங்க படிச்சிய? அரசாங்க பள்ளிக்கூடத்துல. நீங்க நீ படிக்கவே இல்லை முண்டை. எல்லாம் படிச்ச. அப்ப எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நானா காலையில போனவனே எங்க வாத்தியாரை கும்பிடுவேன் காலில் விழுந்து. எங்க வாத்தியாரு ஒரு மம்பட்டி எடுத்து கொடுத்து வயக்காட்டில் போய் தண்ணி வாச்சிட்டு வரான்டுவார். வயக்காட்டில் தண்ணி பாய்ச்சி பாஸ் ஆன ஒரே ஆள் நான் தான்டா. அது உண்மைதானே? குருநாதர் என்ன சொன்னாலும் செய்யறவன் தான் மாணவன். இன்னைக்கு 3 வயசு பயல வாத்தியார் அடிக்க முடியல. ராகுல் இங்க வா. அவன் என்ன சார் ஏன் நேத்து வீட்டு பாடம் எழுத முடியாது, என்ன செய்வ? வாத்தியார் சட்டார்னு ஒரு அரைஞ்சு போய் உட்காரு, கிளாஸ்ல உட்கார். செல்ல எடுத்து அவ அப்பனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். அப்பா வாத்தியார் என்னை புலந்து விட்டார். அருவா கம்போடு அலங்காநல்லூர் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கவும். வாத்தியார் பார்த்தாரு, பொண்டாட்டிக்கு மெசேஜ் பண்ணிட்டார், என்னை எப்படி அந்த ராகுல் பைய அப்பையும் போட்டு தள்ளிடுவேன், நீர்மாலைக்கு தயாராக இருக்கவும். என்னத்த வாத்தியார பயப்படுற அளவுக்கு வந்துருச்சு. முதல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு யாரும் போக மாட்டா, பயிலுக்கு போக மாட்டியா, பிள்ளையும் போகாது. இன்னைக்கு திங்கக்கிழமை ஆனா வாத்தியார் போக மாட்டார், உட்காந்துட்டு மூணுன்னு அழுகிறார். நான் போல. வாத்தியார் கொண்டாட்டி வாத்தியாருக்கு இட்லியை வாங்கி கொடுத்து ஊட்டிக்கிட்டு, புச்சுக்குட்டி என் செல்லக்குட்டி 5 நாள் பள்ளிக்கூடமா, சனி ஞாயிறு உங்களுக்கு நான் வேப்பமுத்து பறை கொடுப்பேனா, போவையிலான்னு வாத்தியார் அழுகிறார். காரணம் என்ன? அடியாத பிள்ளை படியாது. என் அன்பு மாணவ செல்வங்கள்லாம் பரீட்சையில நல்லா எழுதி நீங்க எல்லாம் பாஸ் ஆகணும் தம்பி. ரொம்ப சிரமம் அவங்க பாஸ் ஆனோம்னா அது எங்களுக்கு தெரியாதான்ட்டு வாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் இப்ப எழுதுறாங்களே, கப்ளிங் என்றால் என்ன, ஓஸ் என்றால் என்ன, டொங்காசு எனப்படும். இதை நான் சொல்லி கொடுத்தேன்னா பள்ளிக்கூட சிச்சுக்க வெக்கமயிரலாம எத்து புள்ள முண்டை. என்ன சிரிக்கிற? இப்ப எங்க பார்த்தாலும் காதல். அடாடாடா, காதல் இல்லைன்னா அதே மாதிரி இளைஞர்களுக்கு ஒண்ணு சொல்றேன், என் தம்பிகளுக்கெல்லாம், ஒரு பொண்ணை மனசார நீ விரும்புறியா, அந்த பிள்ளை உன்னை ஏத்துக்கலைன்னா ஓடி வெண்ண மகளே, உலகத்துல உனக்குன்னு ஒரு பொண்ணு எந்த மூலையிலாவது இருக்கும். அதை எவன் கேட்கிறேன்? அந்த பிள்ளை உடனே டிமிக்கி கொடுத்து போயிடுச்சுன்னா ஒரு வெண்ணமையன் அப்படியே சீரட்ல மடுவுலாம் சுடுவார். மடுவுல சுடுவேன், இங்க பிளேடை வச்சு கிரிக்கிறேன். அது போய் ஃப்ரெண்டு கேட்பாங்க, என்னடா அப்படி விட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு சிலிண்டர்லாம் வாங்கி கொடுப்பேன். அவங்க அம்மா முண்டை எந்த தண்டி இருப்பாரா, பைக்கில் ஏற்றிட்டு போவேன், பெட்ரோல் ஆட்டா தள்ளிட்டு போவேன். ஏமாத்தி விட்டா, என்ன ஏமாத்தி விட்டா, நக்கி விட்டா. போனா போட்டேன். என்னைக்காவது பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பைய விட்டு போயிட்டான்னு என்னடி காயத்ரி போயிட்டாண்டி சுடுறேன், வயித்த சுடும். அது தோசையை தின்று குசி விட்டு போயிடும். அது பியூட்டி பார்லர் போய் ஐப்ரோ. பெண்கள் சப்செட்டுக்கு வரேன். இயற்கையான முகத்தோடு யார் ஒரு பெண்கள் இருக்கீங்களோ அதே நல்லது. இப்போ பூராமே அப்படித்தான். கட்டிங் பிளேட்டு கண் மசுரை புடுங்கிறதுக்கு 300 ரூபா நல்லா இருக்க முடிய. அதே மாதிரி என் தம்பியை பூரா இப்போ பூரா வெட்டுறது பூரா பார்த்துருக்கேன். முடி வெட்டுறத ஒரு பக்கம் பார்த்தா மண்டே தீய வச்சு எரிச்சிடுறாங்க. சலூனு கடைக்கார்ட்ட போய் சொல்றேன், ப்ரோ கூகுள்ல பாத்தீங்களா 4 மசுறு தான் இருக்கணும். அவரு வேற என்ன ப்ரோ, மொத்தமா மொட்டை அடிச்சிருங்க. முடிய வெட்டிட்டு வீட்டுக்கு வரேன், அவங்க அம்மாவுக்கு அடையாளம் தெரியல. தம்பி உன் வீடு அங்கே வா, அம்மா நான் தாம்மா அப்படின்றேன். பூராமே காலங்கள் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு முடிவெற்றது பெருங்கொண்ட ஒரு கலை. நம்மளை எல்லாம் அழகாக மனிதர்களுக்கு காமிக்கக்கூடிய முடிதிருத்தம் வைத்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். ஒரு சாங் பாடுவோம், வெக்க வைங்க ப்ரோ. ஹலோ. தென்பாண்டி ராமன் நாடு நானு பிறந்தது சிவகங்கையா, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்தது ராமநாடு ராமேஸ்வரம். அவர் சொந்த ஊரு பேக்கரும்பா. தென்பாண்டி ராமன் நாடு
நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு பேய்கரும்பா பேய்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆத்தலையே உடைத்து காட்டி ஐயா. ஏ அக்கி நீ சிறகடிச்சு அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்கெல்லாம் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளிகளும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவாரா. ஏ பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா. இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். பின் மீது வானத்தில கணக்கே வீணார். தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். வானத்தில கணையே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்துவினா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அடுத்திருக்காரு பேய்கரும்பா பேய்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம் மாறி அவர்தான் சொல்லி கொடுத்தேன் செத்தார் அப்துல் கலாம். நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அப்புறம் இந்த நாட்டை காப்பாற்றுற பொறுப்பு இளைஞர் கையில் இருக்கின்றார். இளைஞர் தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். பூராமே கிருந்தாங்கன்னா நல்லா காப்பாற்றுவாங்க. எஸ் 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 ஏர்வாடி நத்தம் ரூபாய் 201 நன்கொடை வழங்கிய அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி 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 ப்ரோ. என்ன கரத்திலும் பொன்னர் வழங்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய மதுரை மாவட்டம் ஆடிப்பட்டி வட்டம் அலங்கார வழி ஐயூர் கிராமத்திலே நம்மளையெல்லாம் காத்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற செல்வ விநாயகர் ஸ்ரீ மண்டு கருப்பணசாமி கரந்த மலை. தம்பி நீ கோடாங்கி பிறந்தியா? நல்லா தேர் கண்டினியூ பண்ணு. அஞ்சு ஜட பரஜிமார ஆத்தா அடங்கோத்தா என்ன ஆத்தா போடுற? செல்லா எம்மன் ஸ்ரீ ஐயனாரு சப்த கன்னிமார்கள் அரவு மஸ்தான் ஆகிய காவல் தெய்வங்களுக்கு இந்த திருவிழாவை முன்னிட்டு மரியாதைக்குரிய எஸ் மச்சக்காளை அம்பலம் செல்வி மகன் எம் சரவணன் பிரேமா புளு மெட்டல்ஸ் காலவாசல் ஐயூர் கவிநகர் பி மயில்தனம் மகன் எம் சரவணன் சித்ரா புளு மெட்டல் காலவாசல் ஐயூர் கவிநகர் இவர்கள் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தல சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். எத்தனையோ ராஜவாட்டை பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வந்திருக்க ராஜவாட்டு சைனா சப்பான் முருகன் உள்ள போய் பார்த்துட்டு அன்னைக்கு அப்படித்தான் ஒரு பெரிய ஆள் வந்து தம்பி பானிபூர போடுற ஆளு வெளியே ஓன்ட்டேன். பார்த்தா இவன் அப்படித்தான் இருப்பேன். ஆனால் பாட்டுக்கும் சரி ஆட்டத்துக்கும் சரி பேச்சுக்கும் சரி திறமையானவன். அவன் வரும்போது நான் வீட்டுக்கு போயிருவேன். எனது அன்பு மாப்பிள்ளை செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய அன்பு சகோதரி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி, எங்களது மணப்பாறையை சேர்ந்த சுபாசினி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கட்டைக்கென்னு இவர் பிறந்தாரா இல்ல இவருக்குன்னு செய்யப்பட்டு இப்படி அடிக்கிறாரா? மதுரையிலே
காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாலும் பாவம் நல்ல பையன். யூடியூப்ல நம்ம பேசத்தான் செய்வான். இவர் காலேஜுக்கு போக முடியலையா, மடுவை பத்தி பேசிவிட்டேன். அது பயலுக்கு ஸ்டூடெண்ட் பூரா சார் உங்களுக்கு மடுவு சூப்பர் சார்ன்றாங்க. 3 நாள் உட்காந்து அழுதுருக்கேன் ஏர்போர்ட் செவத்துல. எனது அன்பு தம்பி மதுரை அருகில் உள்ள பரவம்பட்டி மண்ணின் மைந்தன் அஜித் குமார் அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது. என் அன்பு தம்பி பாடுகின்ற ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாமல் கைதட்டுவீங்க. அந்த அளவுக்கு மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு குரல் வளம். நமது விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகில் உள்ள பக்கனாகுண்டு மண்ணின் மைந்தன் தம்பி வி கருப்பசாமி அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். கருப்பு 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து மாறுலையும் தோளிலையும் நான் உறங்க சேல கட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, இன்னைக்குமே தாய்தானே சாமி. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா, நான் தூங்கியே இனி நாளாகுமா. ஆராரிரோ பாடியதாரோ யாரோ பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது. பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா. சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது. பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா, கண்ணீரத்தாம் பார்த்தா. நன்றி. பெத்த தாயினுடைய புகழ பாண்டிகளை தம்பி சூப்பர் பெட்டிக்காரன். உன்னை மாதிரி எந்த பாட்டு பாடினாலும் வாங்கி பாடணும். ஆமா, திறமை எல்லாத்துக்கும் வராது. அந்த திறமையை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் பேர் வாங்குற வாழ்த்துக்கள் தம்பி. இன்னும் ஒரு சில பெட்டிக்காரெல்லாம் இருப்பாங்க சம்பந்தம் இல்லாம. நான் ஒண்ணு பாடுறேன், அன்னைக்கு ஒரு பெட்டிக்காரன் அவன் ஒண்ணு வாச்சியான். கண்ணுல பாலை ஊத்த வந்த கண்ணமான்னு பாடுறேன், கண்ணில் பேல் பேல் மொட்டை நாக்கு. இவனுக்கு பிறந்தவன். வாழ்த்துக்கள் தம்பி. என்ன பண்ண காத்திருக்கானவே. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதமுத்துவான் கோடையடி குமரன் இங்கே மிருதங்க வாசி கொண்டு இருக்கின்ற அன்பு தம்பி சாதாரண வாத்தியார்ட்ட பழகல. இவங்க வாத்தியார் தான் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அரசோகலன் டிவி ஜெயஞ்சத்தப்பா. 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்திகளை உருவாக்கின ஒரே ஆசிரியர் யாருன்னா டிவி ஜெயம் அவர்கள் தான். இவங்களுக்கெல்லாம் தெரியாது, எதை வந்து ரப்புன்னு அடிக்கிறாங்கன்னு நினைப்பேன். மானாமதுரை அருகாமல் உள்ள அரசோகுளம் மண்ணின் மைந்தன் டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் என அன்பு தம்பி காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார். மருது
பரமக்குடி பக்கம். அருமையான அடி. ஏன்னா அவன் நினைச்சு அடிக்கிறான்னா லேடிஸ் தானே. அருமையான அடி. வாழ்த்துக்கள் தம்பி. உண்மையிலே ரொம்ப திறமையான மருது. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வர்ற வையாசி 7ஆம் தேதி அவனை கல்யாணம் அப்படின்னு நான் சொல்றேன். பொண்ணு கிடைக்காம திர்றாங்க. கிடைச்சிருப்பா. அடுத்த வருஷம் ஐயூர் சாமி கரந்தமலை மண்டு கருப்பேன் அருளோடு பிள்ளைய தூக்கிட்டு வரணும். யார் பிள்ளையும் கேட்கக்கூடாது. நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓம் பிள்ளைய தூக்கிட்டு வரணும். நான் உள்ள தொட்டி கட்டி போட்டு ஆட்டணும். நீ ஏன் எல்லா பட்டனும் திருவிட்டே இருக்க? ஏன் விஜயா பாடத்தை கவனி நல்ல வையி. விஜயா குட்டி அந்த வெள்ளையா இருக்கல அதை 2 சுத்து நிறுத்துறதா? கொஞ்சம் வாலி வாங்க பங்காளி. கிணத்துக்குள்ள நக்கின மாதிரி இருக்கு. ஹலோ விதி தம்பி, நீங்க என்னமோ பெரிய டம்ஸ் சிவமணி மாதிரி உட்காந்துருக்கீங்களே, அப்படியே அடிச்சு நக்கிறது மாதிரி தான். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி. உண்மையிலே மணிவேலு ஒரு திறமையான ஒரு கலைஞன். நைட்ல ஆல்ரவுண்டு, பகல்ல வாவோடு. அவங்க வளர்க்குற கண்டுக்கு வா புண்ணு வந்துருச்சு. அது புண்ணுக்கு மருந்து போடுவேன். அதே வாவோடு. புருட்டு வாசி சூம்ப சொல்றாரு. உடனே அண்ணன் சொல்றாரு அவர் நக்கு என்னை முறப்ப. முத்துமாரியம்மன் கோயில் எங்கெங்கே திருவிழா வருதோ அங்கே அக்கினி சட்டி எடுக்கிற ஆளுக்கு போறா இவர் தான் மேல சப்பலை. என் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பால். அடிங்க மணிவேல். அவ்வளோதான். ஏன்னா விசில் இல்லாம தம்பி அந்த ரவுண்டா இருக்கும்ல அது எங்க இதுலயாவது இதுல நீங்க பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போகணும். விஜயா இங்க பாருங்க தங்கம், கொஞ்சம் வால்யூம் ப்ளீஸ். எல்லாம் நினைப்பிய வால்யூம் வைக்க சொல்றாரு மைசெட் அப்படியா அப்படியான்னு. எங்களுக்கு தேவைன்னா அது ஒரு அதுவும் இயந்திரம் தான். அது எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற விஷயம். பேர் வாங்காத எந்த மைசெட்டும் நாடகத்துக்கு போட முடியாது. விஜயா மைசெட்டு சூப்பர். வாலிமை விஜயா விஜயா அண்ணன் தம்பிகள் 1008 இருக்கு. அவங்க சிரிக்கிறதெல்லாம் சும்மா சோக்காக. தம்பி பொண்ணு மாப்பிள்ளையே அழைச்சிட்டு போகணும்ப்பா. 50,000 ரூபா உனக்கு சம்பளம். ஆமாம் 12 மணிக்கு கடை திறக்கிறதுக்குள்ள உனக்கு ஒரு புல்லு வாங்கி வச்சிருக்காங்க. ஆமாம் கம்பு கூட்டு எல்லாம் மோந்து பார்த்துக்கலாம். ஒமட்டுனா மாப்பிள்ளையே தூக்கி காமிப்பேன். அந்த 50,000த்துக்கு எவ்வளோ அடிப்பீங்க? ஒரு அடி அடிங்க. இந்த பொண்ணு மாப்பிள்ளைய மண்டபத்துக்கு கொண்டு வரதா வேற எங்கிட்ட கொண்டு வரதா? 50,000த்துக்கு 3,000 ரூபா சம்பளம் உங்களுக்கு. செய்தி வீடியெல்லாம் நீங்கள் தான் வாங்கிக்கிறணும். ஒட்டுப்பிடி எழுத்து தெரியணும். சட்டிலாம் உங்களுக்கு கிழிஞ்ச சட்டி தான் கொடுப்பாங்க. 3,000 ரூபாய்க்கு பொண்ணு மாப்பிள்ளை அழைக்கணும். அடிங்க. அந்த பொண்ணு மாப்பிள்ளை அங்கனே மறந்த குடிச்சிடுவாங்க. தம்பி ஏழை ப்ளீஸ். அந்த பிள்ளை ஏழைப்பா. அவங்க தான் பேசியிருக்காங்க. ஆமாம் சோறு கூட நீ தான் ஹோட்டலில் பிறகு தண்டுக்கணும். பொண்ணு மாப்பிள்ளைக்கு நீ தான் சோறு விடணும் ப்ளீஸ். ஏழைப்பா. ஏழைக்கு நீ இறக்கப்படுவேன். ஏன்னா ஏன் தம்பியில் மணிவேலு ஏழை அதெல்லாம் தொடச்சுக்குங்க. ஏ பத்தியா அதான்டா ஏழைக்கு இறக்கப்படுவான்டா தம்பி சிங்கக்குட்டி அடினே. அவ்வளோதான். சரி பொண்ணு மாப்பிள்ளை அங்கனே பிள்ளை வச்சுருவாங்க. போ நீ வராத கண்டாளி பிள்ளை. சிறந்த முறையிலே இங்கே சீன்தால் அமைத்துக் கொண்டிருக்கும்
என் அன்பு தம்பி இங்க வாங்க தம்பி வா ஏன் தலையில ஏறியா இங்கிட்டு வாடா பேர் என்ன வாட் இஸ் யுவர் நேம் மோகன் மோகன் எங்க இருக்க வா சிரிக்காத எத்து புள்ள அந்துவன் என் அன்பு தம்பி பள்ளிக்கூடம் படித்து விட்டு இரவு நேரத்திலே தாளம் போட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்தினேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி அண்ணன் பாடுற பாட்டுக்கு கரெக்டாக தாளம் போடுவியா அவங்க அகராதியா ஏய் விடுவாங்க உன் இடது காதை குடஞ்சுக்கிட்டு அறையுமே கரெக்டாக போடணும் குருவாயூரப்பா இல்ல பாடவே இல்லை நங்குண்டி என்னடா தம்பி இந்த நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது என்கிட்ட நான் முகரை திரும்பி போக அப்புறம் குருவாயூரப்பா குருவாயூரப்பா அப்ப அடிப்பு ஓவரா அவன் அப்படின்னா தான் கிடுக்கிடுன்னு பாரு காளி தூமியை குடிக்குமே கரெக்டாக போடணும் தம்பி உன்னியை வச்சுட்டு பேக் சாப்பிட்டு கொண்டு வருவேன் அப்புறம் ஒழுக்க மாதிரி என் தம்பியில ஏறி விட்டேன் காந்தம் கரெக்டாக போடு ஒன்ன பெத்தவளம் பார்த்தான் அதே இந்த பாட்டில் இது வராதே மிஸ்டர் சுருள் முண்டை சைஞ்சப்புனா வரேன் கரெக்டாக போடு அடி மஞ்சனத்தி மஞ்சனத்தையே செத்துட்டானே ஆமா ஏல எர்ரா கரெக்டா போடுறேன் என்னிரண்டு 16 வயது என்ன உள்ள போயிட்டியா அவனை வண்டி ஏத்தி விட வேணாம் தம்பி நீங்க வாங்க கருக்கா புல்லு இவ எதுக்கு வந்தேன் நாக்பூடா சாமி அழைக்க போறேன்